வணக்கம் ரோவுகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியாவுக்கு ஒரு ஹையர் ஒன்று வந்தோம்னா அந்த ஹையரை ரக்கி போட்டு பார்த்தீங்கன்னா தனியாக தான் யாழ்ப்பாணம் போக போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஏன் சும்மா இருப்பான்னு ஒரு வீடியோ எடுப்போம்னுட்டு, அதாவது வவுனியாவிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறீங்க என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் செய்கிறேன்ன்றதை உங்களுக்கு காட்டுவோம்ன்ட்டு தான் வீடியோ எடுக்க வலிக்கிட்டேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா வவுனியாவில் நல்ல மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சது. நானும் பார்த்தீங்கன்னா ஆட்டோவை சைட்டாக விட்டுட்டு இன்ட்ரோ எடுத்து கொண்டிருக்கிறேன். எங்களோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 160 கிலோமீட்டர் காட்டுது. 160 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4:30 மணி காலத்தில் வந்துட்டேன். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆகுது. 6:15 இப்படி ஒரு 11 மணி ஆகும் போய் முடிய. நின்று தானே போவேன். அப்படி முடியல இதை கண்டா நின்று அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டு கொண்டு வந்துருக்கிறேன். பரேக்க பார்த்தீங்கன்னா நல்ல மழை, முன்னால் வர வாகனம் கூட தெரியல. அப்படி மழையையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நினச்சிக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் ஆட்டோவை கொஞ்சம் ரெஸ்ட்டாக விட்டேன். இனி பார்த்தீங்கன்னா வலிக்கிட போகிறேன். இந்தியாவில் பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. அதில் இருக்குது வேறுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வவுனியா புது பஸ் ஸ்டாண்ட். சரி, வாங்க இனி வலிக்கிடுவோம். நல்ல கிளைமேட்டாக இருக்குது. ஆனால் என்ன வந்து மழை என்றால் கொஞ்சம் முன்னு வர வாகனங்கள்லாம் தெரியாது. பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரம்புட்டான் எல்லாம் விற்கணும் கடையில். ரம்புட்டான் சீசன் இல்லாததால் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. ஏன்னா அங்கால நான் கேட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா சொன்னேன் 400 ரூபான்ட்டு. சரி, பார்ப்போம். இப்போ இன்னும் 160 கிலோமீட்டர் இருக்குது. ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக கதைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நாங்கள் வவுனியாவை தாண்டி குளம்ன்ற ஒரு இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். இந்தியாலையும் பார்த்தீங்கன்னா இன்னும் மழை விட இல்லை போல். என்னென்னா அப்படி தான் நிற்கிது. சாடையான மழை. வவுனியாவில் பார்த்தீங்கன்னா சும்மா மழை அடித்து பிரித்து கொண்டு இருக்குது. பார்ப்போம். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிட்டுது. 6:15 வவுனியாவிலேருந்து வலிக்கிட்டேன்னா நல்ல இடம். ஆனால் நல்ல கிளைமேட்டோடு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா பார்க்க அருமையாக இருக்கிறது. பார்க்கவே ஒரு அருமையாக இருக்குது. இங்கே வேறு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்ப் இருக்குது. இந்தியாவில் சும்மா காடு மாதிரி நடுவில் மழை பெய்து கொண்டு இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்தோன்றிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு. அதாவது பாலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிக்கொண்டு இருக்குது. அதை பார்ப்போம்னு தான் நிப்பாட்டினான். பாருங்க, நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஓடினா இன்னும் நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். இங்கே பஸ்ஸுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு யாழ்ப்பாணம். அங்கால பார்த்தீங்கன்னா ரெயின் போகிறதுக்காக ஒரு பாலம், அதுவும் இரும்பு பாலம். இரும்பில் தான் அந்த பாலம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரோட்டால் போகிறதுக்கு, அது ரெயின் போகிறதுக்கு வலிக்கிடுவோம். இருளது இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்காக. நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 6:20. ஆனால் வந்து நல்லா இருட்டிட்டது. மழை இருட்ட உதவியில். ஆனால் இந்தியாவில் இப்படி தான் இருட்டு போவதில்லை. நல்லா இருட்டிட்டது. பார்ப்போம். நீங்கள் அங்கால போக தானே தெரியும். இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா தனியாக போகிறது தான் பிரச்சனை. அதாவது பாட்டு போட்டோண்டு போகலாம். பாட்டு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது. ஒரு அரை முறாள் வந்திருந்தா ஒரு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன பிரச்சனைன்னா ஒரு ஆள் வரையில. அது வரைக்க 3 பேர் வந்தவர். 3 பேரையும் பார்த்தீங்கன்னா ரக்கியே விட்டுட்டு வந்துட்டேன். அந்த 3 பேரும் வரையில. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தனியாக தான் போய்கொண்டிருக்கிறேன். எவ்வளோ நேரம் அதோட பார்த்தீங்கன்னா கையும் ஒரு வசம் நோவுது. என்னென்னா ஒரே வந்தது அப்படியே நிற்கக்கூடிய இல்லை. அப்படியே திரும்பி போய்கொண்டிருக்கிறேன். பார்ப்போம். ஒரு டீ குடிக்க நிப்பாட்டணும். டீ குடிக்க நிற்க உங்களுக்கு அடுத்த வீடியோ எடுத்து காட்டுறேன். சரியோ? இப்போ பாருங்க, அதில் ஒரு இடம் உண்டு. வேறு எப்படி அழகான இடம் இருக்குது. அதாவது ரோட்டு நடுவில் 2 சைடுக்கும் பார்த்தீங்கன்னா மரங்கள், பக்கத்துலேயே வயலும். நல்ல ஒரு இடம் உண்டு. நான் அடிக்கடி பஸ்ஸில் வரைக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கணும்டா ஆசை. இப்போயும் பார்த்தீங்கன்னா ஆசை தான். நான் எடுக்கிறதுக்கு தான் ஒரு திரை கூட்டியறையில் நல்ல ஒரு இடம் உண்டு. என்ன சொல்கிறது, மரங்களால் தான் இந்த இடமே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வந்துருக்குது.
பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்த நான் இடையில் பார்த்தீங்கன்னா சரியாக பசி எடுக்க வழிகிட்டு அதால் பார்த்தீங்கன்னா அமிர்தம் உணவகம் கனகராங்குளத்தில் இருக்குது, அங்கே தான் சாப்பிட வந்தேன். ஏற்கனவே இங்கே வந்து நான் சாப்பிட்ருக்கிறேன் நிறைய தடவை, எல்லாமே நல்ல சாப்பாடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக டீயும் ரோல்ஸும் சாப்பிட்டுட்டு போக போகிறேன். என்னென்னா சாப்பிட்டு கொண்டுட்டா நேரம் போயிடும். போப்போம் உள்ள பாருங்க கடை இது தான், எப்படி ஒரு அழகான கடைன்ட்டு பார்த்தீங்களா. சரி பார்த்தீங்கள்டா இப்போ வந்து சாப்பிட்டுட்டேன்னு என்ன சொல்கிறேன், ஒரு ரோல்ஸும் ஒரு டீயும் குடிச்சிட்டு வலிக்கிட்டுட்டு எல்லாம் மழையெல்லாம் முடிஞ்சதால் மலை சீலையெல்லாம் சுற்றியாச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு போகிறேன். நல்ல ஒரு கடை உண்டு இங்கே பாருங்க, இன்னொரு அழகாக இருக்குதுண்டு. நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. இனி அங்கால நிறைய தூரம் இருக்குது, என்ன 100 ஏதோ கிலோமீட்டர் இருக்குது. சரி ஓகே. சரியாக பார்த்தீங்கன்னா மாங்குளத்தில் வந்து ஒன்று இருக்கேங்க, முன்னூறு கீச்சண்டு ஏதோ சத்தம் காட்டுச்சு. என்னடான்ற அங்கி பார்த்தா ஒரு நட்டை காணையில் கலந்து விழுந்து போச்சு. ஆனால் பரவாயில்லை, என்னட்ட எக்ஸ்ட்ரா நட்டுகள் நிறையா கிடக்கு, அதை ஒன்று எடுத்து பூட்டிட்டேன். என்னென்று கலந்து விழுந்துன்னு தெரியாமல் போச்சுது. இப்போ தான் எடுத்து பூட்டினா அந்த 3 நட்டில் ஓடினத்தில் இருந்தாக்கும் சத்தம் வேண்டாம், கொஞ்சம் சத்தம் கேட்க நான் கவனிக்கல. பேருந்து தான் பார்த்தா நிறைய சத்தம் கேட்க வலிக்கிட்டு பார்த்தா நட்டு கலண்டு விழுந்துட்டு. இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா மாங்குளம் சந்தியில் நிற்கிறேன். யாழ்ப்பாணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 97 கிலோமீட்டர். அங்கால எங்களோட ஊருக்கு வந்து 14 கிலோமீட்டர். 97 யாழ்ப்பாணம் நாங்கள் போக தேவையில்லை, கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே கிடக்கு. நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 8 மணி ஆகிட்டுது. என்னென்னா அதில் கொஞ்சம் நேரம் மினை கட்டுட்டேன் அந்த கடையில் நின்று. வேறு இதுதான் மாங்குளம் சந்தி அங்கே இருக்குது, கிளியர் இல்லாமல் இருக்குது வீடியோ வந்து இருட்டண்டபடியாக. சரி ஓகே. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா முருகண்டியில் சந்தி, அடுத்து பார்த்தீங்கன்னா முருகண்டியில் தான் ரங்கையும் பார்ப்போம், ரங்கைக்கு காட்டுறேன். மழை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக பெய்ய வலிக்கிட்டு இங்கே வேறு என்னென்ன ரோட்டே தெரியாத அளவுக்கு பெய்ய வலிக்கிட்டு பார்த்து பொறுமையாக தான் போகணும். முன்னூறு வார வாகனம் என்னென்ன கூட விளாங்க இல்லை, அவ்வளோக்கு மழை பெய்யுது. வீடியோ எடுத்து கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சைடில் இப்போ தான் எல்லாம் கலத்தி எடுத்து விட்டேன்னா அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா மழையும் வந்துட்டுது. பார்ப்போம். நல்ல மழை அடிச்சு கொண்டுங்க, ரோட்டை பார்த்தாலே வெள்ளம் வந்துட்டு, மழை ஓட்டு வெள்ளம் வந்துட்டு மெயின் ரோட்லேயே அவ்வளோத்தையும் மழை அடிச்சு கொட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நேரம் 9 மணி ஆகிட்டுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா முருகண்டி வந்தேன்னா நெஞ்சால் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை, ஒரு துளி கூட பெய்யல. அங்கால பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சோன்னு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா முருகண்டி பிள்ளையார் கோவில். இதில் எல்லா வாகனமும் கொழும்பு போகிற எல்லா வாகனம் பார்த்தீங்கன்னா இதில் நிப்பாட்டி தான் கும்பிட்டுட்டு போவினோம். இங்கே வேறுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு டீயை குடித்தா தான் நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். ஒரு டீயை குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். அதில் நிற்கிது ஆட்டோ. அங்கே லைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியர். அம்மா மாட்டுன்னு ரொம்ப பார்க்க பயமா இருக்கு. இங்கே வேறுங்க எல்லா வாகனமும் பார்த்தீங்கன்னா இதில் 2 கும்பிட்டுட்டு தான் போகிறது. நானும் போய் ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம். இந்த கடை தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கு. இல்லை ஒரு நெஸ்டி ஒன்றை குடிச்சிட்டு ஒரு ரோல்ஸும் சாப்பிட்டுட்டு போவது நல்லா இருக்கு. மண்ணை நெஸ்டி வேறட்டும் பார்ப்போம். இது இப்போ போட்டு தானே ரோல் இப்போ தான் இதை தாங்க அந்த பனிஸ் மாதிரி இருக்குது. இதோ இது ஓ பனிஸா? அது கறி வச்சதா? தாங்க பார்ப்போம். இதில் இருக்கலாம் தான், அதில் இருப்போம். என்னடாப்பா முன்னுக்கு நல்லா இருக்கு கடை, பின்னுக்கு தகரத்தால் செஞ்சுக்கிட்டு பார்ப்போம். இந்த பனிஸ் ஏதாவது கறி பனிஸ்ன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். கறிமக்களே இப்போ பார்த்தீங்கன்னா கறி பனிஸ் உண்மையாகவே அருமையான கறி பனிஸ். ஆனால் கறி தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுவும் டீயும் குடிச்சிட்டு வலிக்கிற போகிறேன். இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி பனிஸ் வேணால் உண்மையாக அருமையான கறி பனிஸ் உண்டு. அப்படியே எஞ்சால ஆட்டோ நிற்கிது, நீ வலிக்கிடுவோம் குடிச்சிட்டு. இந்த டீ கொஞ்சம் கிடக்குது, குடிச்சிட்டு வலிக்கிடுவோம். சரியாக பார்த்தீங்கன்னா முருகண்டி காலிச்சி வரைக்கும் ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா காற்றுன்னு போயிட்டுது. என்னத்துக்கு போகுதுன்னு தெரியல, சாடையாக போயிட்டு டக்கான்ட்டு ஓட்டையோன்னு தெரியல. நீ அங்கே ஓட தான் தெரியும். ஓடத்தெல்லாம் காற்று அடித்து போட்டு வலிக்கிறப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக கிளிநொச்சி டவுனுக்குள்ளே வந்துட்டோம். இதுதான்
கடைகளும் சில கடைகளும் தான் திறந்துருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஒரு சாமான் ஒன்று எடுக்கணும், அதையும் எடுத்துக்கொண்டு வலிக்கிட போகிறேன். எவ்வளோ நேரமாகதுன்னு பார்ப்போம். இப்படியே நின்று போகிறேன் எல்லா இடத்துல. அந்த கடையெல்லாம் எடுக்கணும், எடுத்துக்கொண்டு போனால் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா சரியா நான் 9:58 சாவச்சேரி கிட்ட வந்துட்டேன். அதாவது சாவச்சேரிக்குள்ளே வந்துட்டேன். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அடிக்கிட்ட நிற்கிறேன். 9:58, அதாவது 1 மணித்தியாலம் இடத்திருக்குது முருகண்டியில் இருந்து இங்கே வாரத்துக்கு சாவச்சேரி. இனி பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 3/4 மணித்தியாலம் ஆகுமென்று தான் நினைக்கிறேன் வீட்டை போக. பார்ப்போம். இதுதான் சாவச்சேரியும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாகத்தான் இருக்குது, காக்கள் இல்லாமல் இருக்கிற நேரம். சரி மக்களே, பார்த்தீங்கன்னா இப்போ 11:30 ஆகிட்டுது. இப்போ தான் வீட்டை வந்தேன். நான் வீட்டை வந்து சேர்ந்துட்டேன். இந்த வீடியோ வந்து ஒழுங்காக வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் எல்லாம் இருட்டும், அங்கால சரியான மழை, ஒரு ரங்கி ஒரு வீடியோ எடுக்க இல்லாது. அதோட பார்த்திங்கன்னா மழை கொண்டும் தெரியவும் இல்லை. அதால் பார்த்திங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஓரளவு சரியில்லாமல் தான் வந்திருக்கும். அடுத்தடுத்த காணொலிகள் பார்த்திங்கன்னா திருவோணமலை, அனுராதபுரம் அப்படி கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அவ்வளோ வீடியோ உங்களுக்கு போடுவேன். அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோக்கள் வரும். அந்த வீடியோக்கள் எல்லாம் நல்ல சிறப்பாக எடிட்டிங் எல்லாம் கொடுத்து நல்ல வடிவாக செய்து போடுவேன். கண்டிப்பாக பாருங்க. சரி, இதோட வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.